ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, சுற்றுச்சூழல் கல்வியில் யூனிட் 1ல் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் உங்களுக்கு நடத்தி போடணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கொஷினை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நடத்தி போடுறேன். இந்த நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 5 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 10 மார்க்கில் எப்படி கேட்பாங்கன்னா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு என்றால் என்னன்னு கேட்டுட்டு அதோடைய ஏதாவது ஒரு 10 மார்க்கும் சேர்த்தி 2 சேர்த்தி ஒரு கொஷினாக 10 மார்க்கில் கேட்பாங்க. 10 மார்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த சுற்றுச்சூழல் யூனிட் 1ல் நம்ம இப்போ நடத்துகிறோம் இல்லையா, இந்த வீடியோவோட யூனிட் 1 முடிஞ்சது. 2 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. டெஸ்ட்டுக்கு நான் கொஷின் குரூப்பில் போட்டு விட்றேன். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஆகிய இரு வார்த்தைகளும் ஒரே பொருள் தரும் வகையில் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்பட்டாலும் இரண்டுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது. இப்போ ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், ஆனால் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொருள் அறிவியல், உயிரியல், நிலநூல், வேளாண்மையியல் போன்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை தருகின்றது. இப்போ சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தரக்கூடியது என்னென்னா பொருள் அறிவியல், உயிரியல், நிலநூல்கள்னா நிலங்கள் எந்த மாதிரிலாம் நிலங்கள் இருக்குது, என்ன டைப் ஆஃப்ஸில் இருக்குது அப்படின்னு சில கொடுத்துருப்பாங்க. வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம படிக்கும்போது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உணர்வு நம்மள்கிட்ட ஏற்படும். வரையறை. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தனி மனிதர்களும் சமுதாய குழுக்களும் பல்வேறு அனுபவங்களை பெற்றிடுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பற்றிய அடிப்படைகளையும் அதனோடு தொடர்புடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. இப்போ சுற்றுச்சூழல் அப்படின்னாவே எல்லா ஹியூமன்ஸுமே அந்த சுற்றுச்சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அப்போ டெய்லியுமே நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம். சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக பொல்யூஷன், சுற்றுச்சூழல் அப்படின்னா நமக்கு என்னங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கிது. நிறைய பொல்யூஷன், நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, அந்த மாதிரி நிறைய பொல்யூஷன் அடையும் போது அந்த இடத்துல நம்ம வாழ்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிது. சுற்றுச்சூழல்னா என்ன, அதனால் என்ன பாதிப்பு அடையுதோ, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனாலையுமே புரிஞ்சு கொள்ள முடியும். சுற்றுச்சூழல் சிக்கலுக்கு தீர்வு காண சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் சரியான புரிந்து கொள்ளலும் நமது கல்வி நிலையின் எல்லா நிலைகளிலும் ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்று கல்வியாளர்களும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களும் அடிக்கடி குறிப்பிடுகின்றனர். இப்போ எல்லா நிலைகளும் அப்படின்னா ஒவ்வொரு தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி, காலேஜ், மேல்நிலைப்பள்ளி, இப்படி எல்லா ஸ்டேஜிலுமே சுற்றுச்சூழல் கல்வி பற்றி நம்ம புக்கில் படிக்கணும். அப்படி படிக்க நமக்கு சுற்றுச்சூழல் சிக்கல் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டாடுறது, அப்போ சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நம்மக்கிட்ட ஏற்படும். சரியாக புரிஞ்சுக்கிற திறன், இது எல்லாமே வரணும் அப்படின்னா ஒவ்வொரு கல்வியில் எல்லா நிலைகளிலுமே சுற்றுச்சூழல் பற்றி ஆழமாக வேரூன்றி இருக்கணும். எல்லா புக்ஸ்லேயுமே இருக்கணும். சுற்றுச்சூழலுங்கிற தனி டாப்பிக்கு இந்த புக்ஸில் எல்லாமே சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இதுலேயுமே அதில் வரணும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் வல்லுநர் குறிப்பிடுறாங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் மனப்பான்மை. பொருள். சுற்றுச்சூழல் மனப்பான்மை என்பது சுற்றுச்சூழலின் தரத்தை பேணிக்காத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் வளங்களை பயன்படுத்துதல் குறித்து ஒருவர் கொண்டிருக்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. இப்போ ஒரு சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், சுற்றுச்சூழல் வளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், இதை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதுதான் சுற்றுச்சூழல் மனப்பான்மை. சுற்றுச்சூழல் மனப்பான்மையை சுற்றுச்சூழல் தரத்தை பாதுகாத்தல் மற்றும் வளங்களை பயன்படுத்தல் எனும் இரு பரிமாணங்களை கொண்டு விவரிப்பது பொருத்தமாக இருக்கும். சுற்றுச்சூழல் மனப்பான்மை அப்படின்னா ஒருத்தர் சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த வளங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க, இது 2 பரிமாணங்களையும் விரிவாக சொல்லுது இல்லையா, அதுதான் சுற்றுச்சூழல் மனப்பான்மை. சுற்றுச்சூழலுக்கு ஆதாரமான மனப்பான்மைகள் தற்போதைய நிகழ்வுகளுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கங்களை கொண்டிருத்தலோடு ஒருவரது வயது, பாலினம், சமூக பொருளாதார நிலை, நாடு, நகர்ப்புறம், கிராமப்புறம் வாழ்விடம், மதம், அரசியல் மதிப்புகள், ஆளுமை, அனுபவம், கல்வி, சுற்றுச்சூழல் அறிவு போன்ற பல்வேறு காரணிகளுக்கு வேறுபடுத்தப்படுகிறது.
இப்போ சுற்றுச்சூழல் மனப்பான்மை அப்படின்னா ஒரு ஒரு வயதுனா ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு சுற்றுச்சூழலுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும், ஒரு 20 வயசுல இருக்கிறவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும். இப்போ பாலினம் அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணா பாலினம் பிரிப்பாங்க. இப்போ ஆணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பொருளாதார நிலையிலையும் ஒரு ஒரு மாதிரி நாடு நகர்ப்புறம் கிராமப்புற வாழ்விடம் மதம் அரசியல் மதிப்புகள் ஆளுமை அனுபவம் கல்வி சுற்றுச்சூழல் அறிவு இப்படி போன்ற பல்வேறு காரணிகள்ல வேறுபட்டு காணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுற்றுச்சூழல் மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு. சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு என்பது சுற்றுச்சூழல் மற்றும் அதன் சமநிலையை பேணுதல் குறித்து ஒருவர் கொண்டிருக்கும் அறிவு புரிந்து கொள்ளுதல் மற்றும் மனப்பான்மையின் தொகுப்பாகும். இப்போ சுற்றுச்சூழல் நுண்ணறிவு அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு அவங்க சுற்றுச்சூழல் பத்தி எந்த அளவுக்கு நாலேஜ் வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க, அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது தான் சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு. சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு நாம் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் அவற்றில் காணப்படும் சிக்கல்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள உதவுவதோடு சுற்றுச்சூழலில் இயற்கையாக அமைந்தவற்றிற்கும் மனிதனால் படைக்கப்பட்டதற்கும் இடையே நடைபெறும் இடைவினைகளையும் அவற்றின் தாக்கங்களையும் உணர்ந்தறியும் துணை புரிகிறது. இப்போ சுற்றுச்சூழல் நுண்ணறிவு அப்படின்னா இப்போ சுற்றுச்சூழல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்து இப்போ இயற்கையா இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கும், மனிதனா உருவாக்கக்கூடிய சுற்றுச்சூழல். அப்படி மனிதனா என்ன உருவாக்குறான்னா ஃபேக்ட்ரி கட்டுறான், நிறைய போக்குவரத்து சாலைகள் அமைக்கிறான், நிறைய படைக்கிறான். இப்போ அந்த இதுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய என்ன டிஃப்ரென்ஸ் இடைவினைகள் அப்படின்னா ஒன்றுக்கும் ஒன்று இருக்கக்கூடிய தொடர்புகள், அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொருவரது சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவும் வேறுபட்டதே ஆகும். ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுவோரும் உள்ளர், செல்லும் வழியில் இடையூறாக உள்ள மரம் என்று கருதுவோரும் உண்டு என்று 200 ஆண்டுகளுக்கு முன்னே பிளேக் என்ற கவிஞர் கூறி சென்றார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலைகள் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பார்த்து ஆனந்த கண்ணீரே விடுவாங்களாம், இவ்வளோ பெரிய மரமா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. இதுவே ஒரு சிலர் அது போகிற பாதை இடையூறா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலைகள் இருக்குன்னு சொல்லி பிளேக்குங்கிற கவிஞர் அந்த காலத்திலே கூறியிருக்காரு. உளவியலாளர்கள் நுண்ணறிவு என்பது ஒருவரிடமும் உள்ளுறைந்து காணப்படுகிறது, ஆனால் வெவ்வேறு அளவில் உள்ளது என்று கூறுகின்றனர். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருவர்களிடையும் ஒவ்வொரு விதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் நலமுடன் உயிர் வாழ்வதற்கான சுற்றுச்சூழல் சார் திறமைகள் என்பவை மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சார் அறிவினை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஏற்பட்டதாகும். இது மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த நுண்ணறிவு ஆகும். அதை ஒவ்வொருவரும் எந்த அளவில் பெற்றிருக்கிறோம் என்பதில் தான் வேறுபாடு உள்ளது. இப்போ நம்ம நேச்சரை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒருத்தர் மட்டும் நினைச்சா அது பண்ண முடியாது. இப்போ மனிதர்கள் எல்லாமே இந்த சொசைட்டில இருக்கிற எல்லா பீப்புளும் சேர்ந்து தான் அதை செஞ்சாதான் அந்த சுற்றுச்சூழல் நம்மளால பாதுகாப்பா வைக்க முடியும். அதுக்கு தான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க, பகிர்ந்து கொள்வதன் மூலம் தான் இந்த சுற்றுச்சூழல் சார் அறிவு எல்லார்கிட்டயுமே ஏற்படுது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவரிடம் உள்ள சுற்றுச்சூழலியல் அறிவு புரிந்து கொள்ளுதல் மனப்பான்மைகள் ஆகியவை எந்தளவு உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் அவரது சுற்றுச்சூழல் நுண்ணறிவு ஆகும். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் சுற்றுச்சூழலோட அறிவு புரிஞ்சு கொள்றது மனப்பான்மைகள், இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை பத்தி சொல்றதுதான் சுட்டிக்காட்டுறதுதான் சுற்றுச்சூழலோட நுண்ணறிவு அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் சார் நுண்ணுணர்வு. சுற்றுச்சூழல் நுண்ணுணர்வு என்பது ஒருவர் தமது சுற்றுச்சூழல் தொடர்பான தகவல்களை பொருளுணர்ந்து அவற்றை பரிசீலித்து புரிந்து கொள்ளும் திறனை குறிக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுற்றுச்சூழல் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இது பல்வேறு உயிரினங்களில் காணப்படும் முக்கியமான அடிப்படை பண்பாகும். இப்போ எல்லா உயிரினங்களிடமே சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவு இருக்கு, நுண்ணுணர்வு இருக்கு. இப்போ விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே சுற்றுச்சூழலோட அறிவு இருக்கும், சுற்றுச்சூழலோட உணர்வு இருக்கும். இப்பண்பு இன்றியமையாததாக விளங்குவதற்கான காரணம் இது ஒருவர் தன்மை பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதை சாத்தியமாக்குகிறது என்பதே ஆகும். இது என்னன்னா இப்போ சுற்றுச்சூழல் நுண்ணுணர்வு நமக்கு இருக்கிறதுனால இப்போ நிறைய சூழ்நிலைகள் இருக்கு.
இப்போ ஒரு பொல்யூஷனான இடத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு தகுந்த மாரி நம்மள மாத்தி, அந்த இடத்துல நம்ம வந்து சர்வே பண்ற மாதிரி நமக்கு வந்து ஏற்படும். தகவமைத்துக் கொள்வது அப்படின்னா, இப்போ இடத்துக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கிட்டு, அந்த இடத்துல நம்ம சர்வே பண்ணுவோம். இப்ப விலங்குகள், பறவைகள் எதா இருந்தாலும் அப்படிதான். இப்ப காட்டுல வாழ்ற உயிரினங்கள் வந்து நம்ம வீட்ல வளர்த்தனாலும், அந்த இடத்துக்கு தகுந்த மாரி அது மாறிக்கும். சுற்றுச்சூழல் சார் நுண்ணுணர்வு நபருக்கு நபர் பெரிதும் வேறுபடுகிறது. சிலரிடம் அதிக அளவு சுற்றுச்சூழல் சார் நுண்ணுணர்வும், மற்றவர்களிடம் குறைந்த அளவு சுற்றுச்சூழல் சார் நுண்ணுணர்வும் காணப்படுகிறது. இத்தகைய வேறுபாடு மனிதர்கள் மட்டுமின்றி பிற உயிரினங்களான பூசணி விதை வடிவிலான மீன், வரிக்குதிரை வடிவிலான பறவை, உச்ச உயர்படி உயிரின தொகுதிகளை சாராத விலங்குகள் போன்ற பல்வேறு உயிரினங்களிலும் காணப்படுகிறது. சுற்றுச்சூழல் சார் நுண்ணுணர்வு வந்து ஒரு சிலர்கிட்ட அதிகமா இருக்கும், ஒரு சிலர்கிட்ட குறைவா இருக்கும். இது மனிதர்களுக்கு மட்டுமில்ல, விலங்குகளுக்கும் இது மாதிரி இருக்கு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் சுற்றுச்சூழல் சார் நுண்ணுணர்வு வேறுபாடுகள் உயிரியல் அடிப்படையில் நிகழ்கின்றன என்பது புலனாகும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.